வணக்கம். தமிழ் இளங்கலை 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான பாடத்திட்டமான நம்பியகப் பொருள். இவற்றில் முதலாவதாக குறிப்பிடக்கூடிய அகத்திணையியல் என்ற தலைப்பில் உள்ள செய்திகளை நாம் இக்காணொளியில் சிறிது அறிந்து கொள்ளலாம். இலக்கணம் என்று சொன்னாலே ஐவகை நாம் அறிந்தது. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இவற்றுள் மிக முக்கியமானது என்று சொன்னால் பொருள் இலக்கணம். இது பொதுவாக அகம் மற்றும் புறம் சார்ந்தது, மக்களிடையே இருக்கக்கூடிய செய்திகளை உள்ளடக்கியது. இவற்றில் அகப்பொருள் பற்றி முதலில் அறிந்து கொள்வோம். கிபி 13ஆம் நூற்றாண்டில் இந்த நம்பியகப்பொருள் என்ற நூலானது தோன்றியது. ஆசிரியர் நார் கவிராச நம்பி. இவர் தமிழ்மொழி மற்றும் வடமொழியில் புலமை பெற்றவர். 4 கவி பாடுவதில் சிறந்தவராக திகழ்ந்தார். ஆசுகவி, மதுரக்கவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி என்று 4 வகை கவி. ஆசுகவி என்பது ஒரு விஷயத்தை பற்றி சொன்னவுடனே பாடல் எழுதுபவர். மதுரக்கவி என்பது இனிமையாக பாடுபவர். சித்திரக்கவி என்பது ஓவியத்தை அமைத்து பாடுபவர்கள். வித்தாரக்கவி என்பது ஒரு விஷயத்தை பற்றி பாட சொன்னவுடனே விரிவாக பாடுவது. இவை அனைத்திலும் சிறந்தவராக திகழ்ந்ததினால் இவருக்கு நார் கவிராச நம்பி என்ற பெயரானது இடம்பெற்றதாக குறிப்பிடுகின்றனர். இந்த நம்பியகப் பொருளினுடைய நூலின் அமைப்பு முதலில் சிறப்பு பாயிரத்துடன் தொடங்கியது. அடுத்ததாக ஐவகை அமைப்பு: அகத்திணையியல், களவியல், வரைவியல், கற்பியல், ஒழிபியல். இந்த 5 பகுதிகளும் 252 நூற்பாக்களில் அடங்கியுள்ளது. முதலில் அகத்திணையியல். இந்த அகத்திணையியல் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், வகைப்பாடுகள், அகப்பொருளினுடைய வகைப்பாடுகள், கைக்கிளை பெருந்திணைக்கான வரையறை, 5 திணைகளுக்கும் உரிய முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் வகைகள், இவையெல்லாம் இந்த செய்திகளை உள்ளடக்கியது. அடுத்ததாக அகப்பொருள் வகை என்று பிரித்திருக்கின்றார் இலார். அகத்திணைகள் மொத்தம் 7. இவற்றை இலக்கண நூலார் 3 பிரிவுகளில் அடக்கி காட்டுகின்றார். கைக்கிளை, ஐந்திணை, பெருந்திணை. கைக்கிளை என்பது ஒருதலை காமம். ஐந்திணை என்பது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லப்படக்கூடிய அன்பின் 5 திணை, நிலங்களில் நிகழக்கூடியது. பெருந்திணை என்பது பொருந்தா காமம். அடுத்ததாக இந்த அகப்பொருள் சொல்லக்கூடிய முறையை சொல்லுகின்றார் 2 வகையாக. புனைந்துரை, உலகியல் என்று 2 வகையாக பிரிக்கின்றார். புனைந்துரை என்பது கற்பனை, இல்லாத ஒன்று இருப்பது போல சுவைப்பட கூறக்கூடிய பொய்யுரை என்றே குறிப்பிடலாம். உலகியல் என்பது எந்தவித புனைவும் இன்றி உலகில் நடப்பவற்றை அப்படியே கூறுவது, கற்பனை கலவாதது, உலகியலோடு சார்ந்தது. அடுத்து இதையே சொல்கிறார். அகப்பொருள் சொல்லக்கூடிய முறையை களவு, கற்பு பற்றிய வரையறைகளையும் இந்த 2 வகை நிலையிலும் நிகழக்கூடிய செய்திகளையும் கூறுவது அப்படின்னு. அடுத்து களவு, கற்பு என்னும் 2 கைக்கோள்கள், களவிலும் கற்பிலும் நிகழக்கூடிய புணர்ச்சிகள். கைக்கோள் வகை. கைக்கோள் என்பது ஒழுக்கம், கை கொள்ளப்படக்கூடிய நெறிகள் என்றும் சொல்லலாம், பின்பற்றக்கூடிய ஒழுக்க முறைகள் என்றும் இதனை குறிப்பிடலாம். இதை 2ஆக சொல்லுகின்றன. ஒன்று களவு, மற்றொன்று கற்பு. தலைவனும் தலைவியும் மேற்கொள்ளக்கூடிய மறைமுகமான காதல் வாழ்க்கை, அது இயற்கையாக தொடங்கி தொடர்ந்து நிகழக்கூடியது. அடுத்து இந்த களவு புணர்ச்சி 4 வகையாக குறிப்பிடுகின்றன. இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கன் கூட்டம், பாங்கியர் கூட்டம். இயற்கை புணர்ச்சி என்று சொல்லும் பொழுது இது தெய்வத்தாலும் நிகழும், தலைவி விருப்பத்தாலும் நிகழக்கூடியது. இடந்தலைப்பாடு என்று சொல்லும் பொழுது தலைவனும் தலைவியும் சந்தித்த இடத்திலேயே மீண்டும் மீண்டும் கூடி மகிழ்வது. பாங்கன் கூட்டம், பாங்கன் தோழன், இவன் மூலமாக தலைவியை காணக்கூடிய வாய்ப்பை பெற்று கூடி மகிழ்வது. பாங்கியர் கூட்டம் என்பது தோழி வாயிலாக தலைவியை மீண்டும் காணும் வாய்ப்பை பெறக்கூடியது.
அடுத்து களவு புணர்ச்சியினுடைய இருபெரும் திறமாக குறிப்பிடுகின்றனர். உள்ளப்புணர்ச்சி, மெய்யுறு புணர்ச்சி. உள்ளப்புணர்ச்சி என்பது இருவரும் உள்ளத்தால் ஒன்றுபட்டு மகிழ்வது. மெய்யுறு புணர்ச்சி என்பது தலைமக்கள் இருவரும் உடலால் சேரக்கூடிய சேர்க்கை. இந்த களவு புணர்ச்சிக்குரிய இடமாக குறிப்பிடுகின்றனர். பகற்குறி, இரவுக்குறி. இந்த பகற்குறி என்பது பகற்பொழுதில் சந்திப்பாங்க. இது வீட்டினுடைய எல்லையை கடந்ததாக இருக்கக்கூடியது. இரவுக்குறி அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடம் தலைவனும் தலைவியும் சந்திக்க ஒரு ஏற்ற இடமாக குறிப்பிடுகின்றனர். தலைவியினுடைய வீட்டை கடவாதது இது. வீட்டை ஒட்டிய பகுதியிலே அமையக்கூடியது. அடுத்ததாக வரைவு பற்றிய இலக்கணம். இது களவு புணர்ச்சி தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்குது. பகற்குறியிலோ அல்லது இரவுக்குறியிலோ அதனை பிறர் அறியக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படுகின்றது. அதற்கு பிறகு அல்லது அவ்வாறு களவு வெளிப்படுவதற்கு முன்னரோ தலைமக்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த திருமண நிகழ்ச்சி தான் வரைவு. அதாவது வரைதல் என்பது மணந்து கொள்ளுதல். இந்த வரைதல் இருவகையாக பிரிக்கின்றனர். ஒன்று களவு வெளிப்படும் முன் வரைதல், களவு வெளிப்பட்ட பின் வரைதல் என்று இருவகை. இயற்கை புணர்ச்சி இது பார்த்திங்கன்னா 4 வகை புணர்ச்சிகளிலுமே தலைவன் தலைவியோடு மகிழ்கின்றான். இவ்வாறு மகிழ்ந்த தலைவன் இதுக்கு மேலே களவை நீட்ட விரும்பாது தலைவி எப்படியா திருமணம் செய்து கொள்ள முயல்கின்றான். அப்போது தோழியோ இல்லை தோழனோ இவங்க அறிவுறுத்தப்பட்டு தெளிவு பெற்று வரைவு மேற்கொள்வது. இந்த களவு வெளிப்படும் இது களவு வெளிப்படும் முன் வரைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து களவு வெளிப்பட்ட பின் வரைதல் அப்படின்னு சொல்லும்போது தலைமக்கள் பிறர் அறியாதவாறு மறைந்து ஒழிய களவு, அதாவது காதல் வாழ்க்கை எல்லாருக்கும் தெரிய வருகிறது. அந்த சூழலில் வரைவு நிச்சயம் நிகழும். இதை 3 நிலைகளாக சொல்லுகின்றார்கள். ஒன்று பார்த்திங்கன்னா தலைவன் தலைவி 2 பேரும் சேர்ந்து ஊரை விட்டு புறப்பட்டு சென்று வேறு ஊருக்கு திருமணம் செய்து கொள்கிறாங்க. மற்றொன்று ஊரை விட்டு உடன்போக்காக சென்றவர்கள் மீண்டும் தலைவன் ஊரிலோ அல்லது தலைவி ஊரிலோ வரைவு மேற்கொள்கிறது. அடுத்ததாக உடன்போக்கினிடையே தலைவியை அதாவது தலைவனுடைய உற்றார் உறவினர் எல்லாரும் சேர்ந்து அழைத்து சென்று தலைவன் அவர்களை வழிபட்டு உடன்பட செய்து வரைந்து கொள்ளுதல். இப்படி 3 விதமாக இதை குறிப்பிடுகின்றனர். அடுத்ததாக அறத்தோடு நிற்றல். அறத்தோடு நிற்றல் என்பது தலைவன் தலைவினுடைய அன்பு கலந்த காதல் வாழ்க்கையை நிலைபெற செய்து கற்பு வாழ்வை அதன் முந்திய சூழலை வைத்து 2ஆக வகைப்படுத்துகின்றனர். இதை எப்படின்னா சுருங்க சொன்னோம்னா களவை கற்பாக்கக்கூடிய அருஞ்செயல் தான் இந்த அறச்செயல் என்று நம்ம சொல்லலாம். இதுனா இந்த அறத்தோடு நிற்க காரணங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒருவர் பிறருக்கு உண்மை உணர்த்தி நிற்கக்கூடிய அறத்தோடு நிகழ்வதற்கான காரணங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. 4 வகையாக சொல்கிறோம். ஆற்று ஊறு அஞ்சுதல், அவன் வரைவு மறுத்தல், வேற்று வரைவு நேர்தல், காப்பு கை மிகுதல் என்று. இந்த அறத்தோடு நிற்றல் அப்படின்னு சொல்லும்போது இது 4 வகையாக பிரிக்கின்றார்கள். ஆற்று ஊறு அஞ்சுதல், அவன் வரைவு மறுத்தல், வேற்று வரைவு நேர்தல், காப்பு கை மிகுதல். ஆற்று ஊறு அஞ்சுதல் அப்படின்போது தலைவன் தலைவி சந்திக்க வரக்கூடிய வழியில் இடர்பாடுகளுக்கு பிறர் பின்பு அஞ்சுவது. அடுத்து அவன் வரைவு மறுத்தல் அப்படின்னு சொல்லும்போது தலைவியை விரும்பக்கூடிய தலைவன் அவளை மணந்து கொள்ள உறவினர் மறுத்து விடுவது. வேற்று வரைவு நேர்தல் அப்படின்போது தலைவியோடு களவில் சந்தித்த தலைவனை விடுத்து வேறு ஒருவரை தலைவிக்கு மனம் முடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடியது. காப்பு கை மிகுதல் அப்படின்னு சொல்லும்போது காவல், பகற்குறி இரவுக்குறி இப்படி சந்திச்சிட்டு இருக்க தலைவன் தலைவி 2 பேருமே களவு புணர்ச்சி தொடர வாய்ப்பு இல்லாமல் வீட்டு காவலில் இருப்பது. இப்படி 4 வகையாக இதை பிரிக்கின்றனர். அடுத்து பார்த்திங்கன்னா கற்பு என்னும் கைக்கோள் சொல்கிறாங்க. இந்த கற்பு அப்படின்னு சொல்லும்போது வரைவு என்னும் திருமணத்தின் பின் தொடங்கி நிகழக்கூடிய கற்பு வாழ்வை அதன் முந்தைய சூழலை வைத்து இதை 2ஆக பிரிக்கின்றனர். அதாவது இல்வாழ்க்கைக்குரிய நெறிகளை கற்பித்து கொண்டு அவற்றுக்கேற்ப வாழ தொடங்கக்கூடிய ஒரு இல்லற வாழ்வு தான் கற்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 2 விதம். ஒரு வழித்தனத்தல், களவின் வழிவந்த கற்பு, களவின் வழிவராத கற்பு. களவின் வழிவந்த கற்பு அப்படின்னு சொல்லும்போது இது காதல் திருமணம். களவின் வழிவரா கற்பு அப்படின்னு சொல்லும்போது பெற்றோர் நிச்சயித்த திருமணமாக சொல்லுகின்றனர். அடுத்து பிரிவும் அதன் வகைகளும். இதில் பார்த்திங்கன்னா
தலைவன் வந்து தலைவியை தனித்திருக்க செய்து பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு தான் பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயல்பாடு பார்த்திங்கன்னா களவு, கற்பு என்ற 2 வகைப்பட்ட வாழ்விலும் நிகழக்கூடியது. களவில் நிகழக்கூடிய பிரிவுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வழித்தனத்தல், வரைவிடை வைத்து பொருள் வையின் பிரிதல். ஒரு வழித்தனத்தல் அப்படின்னு சொல்லும்போது அதாவது களவு வாழ்வை ஒரு முடிவுக்கு கொண்டு வர திருமணம் புரிந்து கொள்ளுமாறு தோழி வந்து என்ன பண்ணுறா, தலைவனிடம் அறிவுறுத்துவார். அதற்கு உடன்பட்ட தலைவன் தன்னுடைய ஊருக்கு ஒரு முறை போய் வரான். பிறகு மணமுடிப்பேன் என்று கூறி செல்வது. இதுதான் ஒரு வழித்தனத்தல். இது ஊரின் கண்ணும் நடக்கலாம், ஒரு நாட்டுக்குள்ளும் நடக்கக்கூடிய ஒரு பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து வரைவிடை வைத்து பொருள் வையின் பிரிதல். வரைவு அப்படின்னா திருமணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா திருமணம் புரிந்து கொள்ள முடிவு செய்த தலைவன் வேண்டும் பொருள் ஈட்டுதல் காரணமாக பிரிவது. இது காடு இடையீட்டும் நடக்கக்கூடியது, நாடு இடையீட்டும் செல்வதாக அமையக்கூடியது. இந்த பிரிவுக்குரிய காலம் வந்து 2 மாதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கற்பில் நிகழக்கூடிய பிரிவுகளாக 6 வகையாக குறிப்பிடுகின்றனர். பரத்தையினால் ஏற்படக்கூடிய பிரிவு, ஓதல் பிரிவு, காவல் பிரிவு, தூதில் பிரிவு, துணைவையின் பிரிவு, பொருள்வையின் பிரிவு என்று. அடுத்து இந்த ஊடல் தீர்க்கக்கூடிய வாயில்கள். ஊடல் தீர்க்கக்கூடிய வாயில்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தலைவி வந்து தலைவன் மீது கொள்ளக்கூடிய பிணக்கு தான் ஊடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கற்பு வாழ்வின் போது பரத்தையர் பிரிவு நிகழ்த்தும் தலைவன் வந்து அயல்மனை, அயல் சேரி, புறநகர் இப்படி 3 இடங்களுக்கும் சென்று தங்கிவிடுவான். அப்போது தலைவிக்கு வந்து தலைவன் மீது ஊடல் ஏற்படும். தலைவிக்கு ஏற்படக்கூடிய ஊடலை தீர்த்து மீண்டும் தலைவன் வந்து தலைவியின் கற்பு வாழ்வை இணைத்து வைக்கக்கூடிய இந்த இனிய பணியை வந்து ஆற்றுபவர்கள் தான் ஊடல் தீர்க்கும் வாயில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து என்னென்ன பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாணர் செயல்கள், விரலிக்குரிய செயல்கள், இளையோர் செயல்கள், கண்டோர்க்குரிய செயல்கள், பாங்கர் செயல்கள், பாகன் செயல்கள், பாங்கின் செயல்கள், செவிலி அறிவர் செயல்கள், இப்படி இதை வந்து பிரித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக சொல்லப்படக்கூடியது இறுதியாக துறவரம். இது வந்து பார்த்திங்கன்னா துறவரம் அப்படின்னு சொல்லும்போது மக்களை பெற்று மகிழ்வது, இல்லறத்திலிருந்து ஏனைய அறம் புரிவது, காம வேட்கை தீர்த்து கொள்ளுதல். இவை எல்லாமே பார்த்திங்கன்னா இவை யாவும் நிகழ்த்திய பிறகு தலைமக்கள் தம் ஊரை விட்டு நீங்கி ஆனால் சுற்றத்தினரை விட்டு நீங்காமல் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பற்றற்ற வாழ்வு தான் துறவரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்திகள் அனைத்துமே பண்டை தமிழர்கள் மேற்கொண்ட பண்பட்ட ஒரு அகவாழ்வினை நாம் இந்த அகத்திணை என்ற ஒரு பாடத்தின் மூலம் வந்து அறிந்து கொள்ள முடிகிறது. மீண்டும் அடுத்த இயல்ல களவு என்பதனுடைய செய்தியை நாம் அறிந்து கொள்ளலாம். நன்றி.